ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். தே வில் டேக் அவே எவ்ரி திங். தே வில் டேக் அவே எவ்ரி திங். தே அப்படின்னா அவர்கள், வில் டேக் அவே அப்படின்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எவ்ரி திங் அப்படின்னா எல்லாத்தையும், அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தே வில் டேக் அவே எவ்ரி திங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க என்ன எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க என்ன எடுத்துகிட்டு போனாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் டிட் தே டேக் அவே. வாட் டிட் தே டேக் அவே. வாட் டிட் தே டேக் அப்படின்னா அவங்க என்ன எடுத்தாங்க. அவே அப்படின்னா எடுத்துகிட்டு போனாங்க. டேக் அவே அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறது. ஸோ வாட் டிட் தே டேக் அவே அப்படின்னா அவங்க என்ன எடுத்துகிட்டு போனாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னோட வயசில் பெரியவங்க. நீ என்னோட வயசில் பெரியவ. நீ என்னோட வயசில் பெரியவன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஓல்டர் தென் மீ. யூ ஆர் ஓல்டர் தென் மீ. யூ ஆர் ஓல்டர் அப்படின்னா உனக்கு வயசு அதிகம். தென் மீ என்னை விட. என்னை விட உனக்கு வயசு அதிகம். நீ என்னை விட வயசில் பெரியவ. யூ ஆர் ஓல்டர் தென் மீ. தென் அப்படின்னா விட. மீ அப்படின்னா என்னை, என்னை விட. யூ ஆர் ஓல்டர், நீ வயசில் பெரியவ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறான். அவன் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிகிட்ருக்கான். பார்ப்போம் அவள் சமாதானம் ஆகுறாளா இல்லையான்னு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is trying to console her. He is trying to console her. He is trying அப்படின்னா அவன் முயற்சி பண்ணிகிட்ருக்கான். ட்ரை பண்ணுறது அப்படின்னா முயற்சி பண்ணுறது. ஸோ he is trying அப்படின்னா அவன் முயற்சி பண்ணிகிட்ருக்கான். எதுக்கு? டு கன்சோல். கன்சோல் அப்படின்னா சமாதானப்படுத்துறது. ஓகேவா? ஹர் அவளை. அவன் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிகிட்ருக்கான். He is trying to console her. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் 2 பேரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்கள் 2 பேரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ போத் லெஃப்ட் மீ அலோன். யூ போத் லெஃப்ட் மீ அலோன். யூ போத் அப்படின்னா நீங்கள் 2 பேரும். லெஃப்ட் மீ என்னை விட்டுட்டீங்க. அலோன் தனியாக. நீங்கள் 2 பேரும் என்னை தனியாக விட்டுட்டீங்க. நீங்கள் 2 பேரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. யூ போத் லெஃப்ட் மீ அலோன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அவனை எங்கே பார்த்த. நீ அவனை எங்கே பார்த்த. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வேர் டிட் யூ see him. வேர் டிட் யூ see him. வேர் டிட் யூ see அப்படின்னா நீ எங்கே பார்த்த. ஸோ இங்கே பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கிறதுனால டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் அப்படின்னா எங்கே. டிட் யூ see நீ பார்த்த. ஹிம் அவனை. நீ அவனை எங்கே பார்த்த. வேர் டிட் யூ see him. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அவன் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவன் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் வெயிட் அன்டில் ஹீ கம்ஸ். லெட்ஸ் வெயிட் அன்டில் ஹீ கம்ஸ். லெட்ஸ் வெயிட் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். அன்டில் ஹீ கம்ஸ் அப்படின்னா அவன் வர வரைக்கும். அன்டில் அப்படின்னா வரைக்கும். ஹீ கம்ஸ் அவன் வர வரைக்கும். லெட்ஸ் வெயிட் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு வேறு எதுவும் வேணாம். எனக்கு இதுவே போதும். எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், சொல்லலாம்? ஐ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். ஐ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். ஐ டோன்ட் நீட் அப்படின்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை கிடையாது. எனிதிங் எல்ஸ் வேறு எதுவும். ஓகேவா? ஸோ எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லாத. உன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் சொல்லாத. ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் சே வாட் எவர் யூ வாண்ட். டோன்ட் சே வாட் எவர் யூ வாண்ட். டோன்ட் சே அப்படின்னா சொல்லாத. வாட் எவர் யூ வாண்ட் நீ என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லாத. டோன்ட் சே வாட் எவர் யூ வாண்ட் உன் இஷ்டத்துக்கு எல்லாமே சொல்லாத. உன் இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லாத.
உனக்கு என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு டோன்ட் சே வாட் எவர் யூ வாண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை என்னோடய சொந்த காசில் வாங்கினேன். நான் இதை என்னோடய சொந்த காசில் வாங்கினேன். நான் இதை வந்து வாங்கினேன். எப்படி வாங்கினேன்? என்னோடய சொந்த காசில். ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ பாட் இட் அப்படின்னா நான் வாங்கினேன். நான் இதை வாங்கினேன். பாட் அப்படின்னா வாங்குறது. பையோட பாஸ்ட் டென்ஸ் பாட். பை அப்படின்னா வாங்குறது. ஸோ வாங்கினேன் அப்படின்னா பாட். ஐ பாட் இட். நான் இதை வாங்கினேன். எப்படி வாங்கினேன்? என்னோடய சொந்த காசில் வாங்கினேன். இன் மை ஓன் மணி. இன் மை ஓன் மணி. ஓன் மணி அப்படின்னா என்னோட சொந்த காசு. ஐ பாட் இட் இன் மை ஓன் மணி. இதை நான் என்னோடய சொந்த காசில் வாங்கினேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை நீ உன்னோட சொந்த காசில் வாங்கினியா? இதை நீ உன்னோட சொந்த காசில் வாங்கினியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட அன்பாக நடந்துக்கோ. அவன்கிட்ட அன்பாக நடந்துக்கோ. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பி கைண்ட் வித் ஹிம். பி கைண்ட் வித் ஹிம். பி கைண்ட் அப்படின்னா அன்பாக இரு. வித் ஹிம் அவன்கிட்ட அன்பாக நடந்துக்கோ. அவன்கிட்ட அன்பாக இரு. பி கைண்ட் வித் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குவேன். இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குவேன். ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி டுடே. ஐ வில் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி டுடே. ஐ வில் ஸ்லீப் அப்படின்னா நான் தூங்குவேன். பீஸ்ஃபுல்லி அப்படின்னா நிம்மதியாக. நான் நிம்மதியாக தூங்குவேன். டுடே இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்குவேன். இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி டுடே. ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி டுடே. ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் அப்படின்னா நான் தூங்க போகிறேன். பீஸ்ஃபுல்லி அப்படின்னா நிம்மதியாக. நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். டுடே இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி டுடே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளை கோபப்படுத்தாத. அவளை கோபப்படுத்தாத. அவளை கோபமாக்காத. அவளை கோபப்படுத்தாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் மேக் ஹர் ஆங்க்ரி. டோன்ட் மேக் ஹர் ஆங்க்ரி. டோன்ட் மேக் ஹர் ஆங்க்ரி அப்படின்னா அவளை கோபப்படுத்தாத. ஆங்க்ரி அப்படின்னா கோபம். ஸோ டோன்ட் மேக் ஹர் ஆங்க்ரி அப்படின்னா அவளை கோபப்படுத்தாத. ஓகேவா. ஸோ இதுவே அவளை அழ வைக்காத. அவளை அழ வைக்காத அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாரும் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. எல்லாரும் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone is hurting him so much. Everyone is hurting him so much. Everyone அப்படின்னா எல்லோரும், அனைவரும். is hurting அப்படின்னா கஷ்டப்படுத்துகிறாங்க. him அவனை. so much அப்படின்னா ரொம்ப. எல்லாரும் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. Everyone is hurting him so much. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ எனக்கு நன்றிலாம் சொல்ல வேணாம். நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் ஹாவ் டு தேங்க் மீ. யூ டோன்ட் ஹாவ் டு தேங்க் மீ. யூ டோன்ட் ஹாவ் டு தேங்க் அப்படின்னா நீ நன்றி சொல்ல வேணாம். நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். யூ டோன்ட் ஹாவ் டு தேங்க் மீ. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை நானே சமாளிச்சுப்பேன். இதை நானே சமாளிச்சுப்பேன். இதை நானே சமாளிப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஹேண்டில் இட் மை செல்ஃப். ஐ வில் ஹேண்டில் இட் மை செல்ஃப். ஐ வில் ஹேண்டில் அப்படின்னா நான் சமாளிச்சிடுவேன். இதை மை செல்ஃப் அப்படின்னா நானே. யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயே. ஹிம் செல்ஃப் அப்படின்னா அவனே. ஹர் செல்ஃப் அப்படின்னா அவளே. அவர் செல்ஃப் அப்படின்னா நாங்களே. யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா நீங்களே. ஓகேவா. ஸோ அது மாதிரி மை செல்ஃப் அப்படின்னா நானே. ஐ வில் ஹேண்டில் இட் மை செல்ஃப் அப்படின்னா இதை நானே சமாளிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எப்போவாவது உன்கிட்ட இது மாதிரி கேட்டிருக்கேனா. நான் எப்போவாவது உன்கிட்ட இது மாதிரி கேட்டிருக்கேனா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
Have I ever asked you like this? Have I ever asked you like this? Have I ever asked அப்படின்னா நான் எப்போவாவது கேட்டிருக்கேனா? யூ உன்கிட்ட நான் எப்போவாவது உன்கிட்ட கேட்டிருக்கேனா? லைக் திஸ் இது மாதிரி நான் இது மாதிரி எப்போயாவது உன்கிட்ட கேட்டிருக்கேனா? Have I ever asked you like this? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னோட மனசாட்சி இதை ஒத்துக்காது. என்னோட மனசாட்சி இதை ஒத்துக்காது, இதை ஏற்றுக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? My conscience will not accept this. My conscience will not accept this. My conscience அப்படின்னா என்னோட மனசாட்சி. conscience அப்படின்னா மனசாட்சி. ஸோ my conscience அப்படின்னா என்னோட மனசாட்சி will not accept அப்படின்னா ஏற்றுக்காது. this இதை என்னோட மனசாட்சி இதை ஏற்றுக்காது. My conscience will not accept this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 3 தடவை நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி 3 தடவை நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It happened 3 times before. It happened 3 times before. It happened அப்படின்னா இது நடந்தது. 3 times அப்படின்னா 3 தடவை. before அப்படின்னா முன்னாடி. இது 3 தடவை முன்னாடி நடந்திருக்கு. It happened 3 times before. ஸோ இது முன்னாடி எத்தனை தடவை நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நடந்திருக்கு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் டசன்ட் நோ எவ்ரி திங். எவ்ரி ஒன் டசன்ட் நோ எவ்ரி திங். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோருக்குமே, டசன்ட் நோ அப்படின்னா தெரியாது, எவ்ரி திங் அப்படின்னா எல்லாமே, எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. எவ்ரி ஒன் டசன்ட் நோ எவ்ரி திங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், புலம்பிகிட்டே இருக்காத. புலம்பிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கீப் பிளாபரிங். டோன்ட் கீப் பிளாபரிங். பிளாபர் அப்படின்னா புலம்புறதுன்னு பார்த்தோம். ஸோ டோன்ட் கீப் பிளாபரிங். கீப் பிளாபரிங் அப்படின்னா புலம்பிக்கிட்டே இருக்கிறது, ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு கீப் யூஸ் பண்ணுவோம். ஸோ டோன்ட் கீப் பிளாபரிங் அப்படின்னா புலம்பிக்கிட்டே இருக்காத. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ், நீ உன்னோட நம்பிக்கையை இழந்துடாத. நீ உன்னோட நம்பிக்கையை இழந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, யூ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். யூ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். யூ டோன்ட் லூஸ் அப்படின்னா நீ இழந்துடாத. யுவர் ஹோப் உன்னோட நம்பிக்கையை, நீ உன்னோட நம்பிக்கையை இழந்துடாத. யூ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.